அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஆண்டாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் மிகச்சிறந்த பொருளாதார வளம், நிறைய பணம் கைக்கு வரும், நிறைய சுப நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். எல்லாம் நல்லதாகவே உங்களுக்கு எல்லாம் நடக்கும். கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் மிக சிறப்பாக ஆண்டாக இருக்கு. இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் போட்டுருக்கேன். இது ஓரளவுக்கு விஷயங்கள் மிக குறைந்த அளவில் தான் பலன்களை காட்டும். நான் வீடியோவில் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி ஆன்சர் வரும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி 12 லக்னங்களுக்கான பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். மெம்பர்ஸ்க்கு லக்ன பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. அதை பார்த்துட்டு என்னென்ன நடக்கும் நடக்காதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன தொழில் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறது, என்னென்ன பிரச்சனைகள், இதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லா விஷயமும் அதில் ஆன்சர் கொடுத்தானே. அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் துணிச்சலோடு செயல்படுவார்கள். வெற்றியை மட்டுமே அடைவார்கள். இவர்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் இவர்கள் வெற்றியை மட்டுமே அடைவார்கள். பெரும்பாலும் திருமணம் காதல் திருமணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தொழில்களை இவர்கள் செய்கிறார்கள். எந்த தொழில் செஞ்சாலும் இவங்களுக்கு செட் ஆகிடும். அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவர்கள் இவர்கள். அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள். பலமான தோள்களை உடையவர்கள். உண்மையை மட்டுமே விரும்புவார்கள். உண்மையை மட்டுமே பேசுவார்கள். நீண்ட தூர பயணங்கள் ஆர்வம் இவர்கள் அதிகமாக இருக்கும். பணம் என்னென்ன இவர்கள் கையில் பணம் இருக்கும். மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் கணவன் அமைவார்கள். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள், தத்துவ ஞானிகளாக இருப்பார்கள். உழைக்கும் அளவிற்கு பலன் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். இவர்கள் உழைப்பின் பலனை அடுத்தவர்கள் கொண்டு விடுவார்கள். இனிமையான பேச்சும் மென்மையான பேச்சும் எடுப்பான தோற்றமும் கொண்டவர்கள். பெரிய அளவில் கல்வி பெற்றிருப்பார்கள். ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். வண்டி வாகனங்கள் கிடைக்கும். மிகுந்த தைரியசாலிகள். பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அதிபதியாகிறார். பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். பூராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் புதன் இருக்க, தனுசில் சூரியன் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் ராகு இருக்க. இந்த மாதம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக அமையும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பணப்புழக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவு நன்றாக இருக்கும். வெற்றிகரமான வெளிநாட்டு பயணம் உண்டு. மாசமாக இருக்கும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் டெலிவரி டைமாக இருக்குமானால் பெரும்பாலும் சிசிரனாகத்தான் இருக்க முடியும். ஜனவரி சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்புகளை குறைவாக காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் சந்திரன் சனி இருக்க, மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? விவசாயத்தில் பயிர் மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போவது நன்மை தரும். விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. 2 சக்கர 4 சக்கர வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையான கவனமான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமாக அல்லது வியாபாரம் சம்பந்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்ல வேண்டி வரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025
மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 மார்ச் ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு 4 கிரகம் சேர்ந்திருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? எதிரிகள் காணாமல் போவார்கள். பொருளாதாரம் மிக நன்றாக இருக்கும். பணவரம் மிக நன்றாக இருக்கும். உறவினர்களால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் கேஸ் பின்னடைவை காட்டுகிறது. முடிந்தால் வழக்கை ஒத்தி போடுவது நன்மை தரும். இடமாற்றம் உண்டு. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சந்திரன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் சனி ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க. இந்த மாதம் பொருளாதார வளம் மிக நன்றாக இருக்கும். எல்லா இடங்களிலும் நீங்கள் பணத்தை எதிர்பார்க்கலாம். விவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது. விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வைத்திய செலவுகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.